ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. தம்பி வணக்கம். வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து நன்றி சொன்னோம். உண்மையிலே எல்லா இடங்கள்ல இருந்தும், சென்னையில் உள்பட, டெல்லி உள்பட, புலமைந்த எல்லா இடத்துல இருந்தும் அவ்வளோ வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்து மனையில் நனைந்து வந்து காலையில் முதல் தொலைபேசி அழைப்பு நண்பர் ஒருத்தர் அழைச்சாரு. எழுந்து உக்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான். சந்திரன் ராஜா. அவர் ஒரு விரிவாக பதிவு ஒன்று போட்டிருந்தார், படித்தேன். அடுத்த அழைப்பு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்போவும் உங்கள் கூட இருப்பாங்க, துணையாக இருப்பாங்கன்னு வழக்கம் போல் பேசி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு. அது பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்து நிறைய நண்பர்கள், நிறைய பெயர்களை தனித்தனியாக சொன்னோம்னா அது அவங்களுக்கு மனஸ்தாபமாகும். சில பேரை விட்டுட்டோம் அப்படின்னு மணியரசன் ஐயா பேசி, தம்பி உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கன்னு. அது ஒரு அப்பா ஸ்தானத்தில் அப்பான்னு தான் சொல்லுவாங்க. பேசிட்டு ரொம்ப உடம்ப வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதனால் உடம்பு கவனமாக பார்த்துங்க, நல்லா நீடோடி வாழணும், நல்லா இருக்கணும், உங்களுடைய ஒர்க்கு எல்லாமே உங்களுடைய வேலைகள் எல்லாம் சரியானதாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பெரிய அளவில் பேசி பாராட்டினார். பக்கத்துலேயே அம்மா லட்சுமி அம்மா இந்த வருஷம் எனக்கு அம்மா வாழ்த்து இல்லை, ஏன்னா மறைஞ்சிட்டாங்க. அது லட்சுமி அம்மா குரலை கேட்ட உடனே அந்த எண்ணம் வந்துருச்சு. அவங்களும் அதுதான், உடம்பை பார்த்துக்குங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துங்க, நிறைய ஒன்றும் எழுதணும்னா அறிவுரையெல்லாம் சொன்னாங்க. அது மறக்க முடியாததாக இருந்தது. நிறைய நண்பர்கள் எக்கச்சக்கமாக நிறைய பேர் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை பேசி பகிர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் அலுவலகத்தில் நீங்கள் தம்பி இயக்குனர் கலைஞர் முத்துப்பாண்டி, அப்புறம் நம்ம ஆவடி வேட்பாளர் பேருன்னா புனிதா, அவங்க நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இந்த பக்கம்லாம் போகிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெரும் கூட்டம். அப்புறம் வழக்கம் போல் ஒரு கேக் வெட்டி எல்லாருக்கும் இது சிறப்பாக போனது. வாழ்த்து சொன்ன அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தம்பி ஏஐயில் ஒரு படம் ஒன்று போட்டு, சுதாகர்னு இருக்கிறாரு அமெரிக்காவில், அந்த படத்தை நான் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கணும். அப்படி ஒரு படத்தை ஏஐயில் போட்டு அவர் படம் நல்லா அவருக்கு தெளிவாக போட்டுக்கிட்டாரு. ஒரு பெரிய வாழ்த்து எழுதி இருந்தார். மறக்க முடியாத தம்பி சுதாகர். அங்கே வழக்கம் போல் நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய சகோதரி தனலட்சுமி, அப்புறம் கவிதா யூஎஸ்ஏல இப்படி நிறைய பேர், புலமைந்த மண்ணிலேருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி, கல்லூரி கால நண்பர்கள் அவங்களும் நிறைய பேர் என்னுடைய கல்லூரி கால நண்பர்கள், இசை கல்லூரிலேருந்து இப்போ சமீபத்தில் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாங்க 2 பேரும். ஆண்டுக்கு ஒரு முறை போடுறது அது. அதுலேருந்து ஒரு குரூப் எல்லாம் பேசிட்டு, வழக்கம் போல் உரிமையாக வாடா பாடம் பேசுறது அவங்க தானே பேசிகிட்டு இருக்க முடியும். நல்லபடியாக போனது. இன்றைக்கி இந்த நாள் ஒரு நிறைவாக அவருடைய வாழ்த்து, அந்த நம்பிக்கையேற்ப நம்ம அப்படியே நடக்கணும், இருக்கணும் அப்படின்றது தான். இதில் விமர்சனங்கள் இருக்கும், அதையும் நான் கடந்து தான், அதையும் உள்வாங்கிக்கிட்டு தான் நகரணும். அது காலையில் விடிந்ததுமே மொபைல் எடுத்து பார்க்கும்போது முகநூலில் தான் முதல்ல போவேன். போனதுமே டைம்லைன் ஃபுல்லாக உங்களை பற்றி நான் வாழ்த்து செய்தி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு அன்பு உறவுகள் எனக்காக இருக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுலேயும் குறிப்பாக ஒரு சந்திரன் ராஜா அவர்கள் ரொம்ப விரிவாக எழுதியிருந்தார். அவர் அப்புறம் இருக்கக்கூடிய கலைச்செல்வன் சொல்லிட்டு புதுக்கோட்டையில் தஞ்சாவூர்ல இருந்து இருக்கக்கூடிய தமிழ் தேசியன் அப்படின்னு அவரும் போட்டு, அவரும் அந்த மாதிரி நிறைய குறிப்பிட்டு, அப்புறம் செந்தில்நாதன் சேகுவரா, நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர். நம்ம அதான் ஒவ்வொருத்தரா சொன்னோம்னா நிறைய பேர் விட்டுட்டோம்னா தப்பா போயிடுமோன்னு ஒரு பயம். நிறைய பேர் அவரை குறிப்பா சொல்றேன்னா, அவர் இந்த காலத்துக்கு 2K கிட்ஸுகளுக்கு இவரை ஒரு யூடியூபரா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் அப்படின்றத அந்த பதிவை படிச்சாங்க அப்படின்னா தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இல்லை, பத்திரிகையாளராக இருந்துட்டு வர்றதுக்கும் இப்போ யூடியூபருக்கும் பத்திரிகையாளருக்கும் நிறைய பேர். அது இப்போ இன்னைக்கு இருக்கிற காலத்தில் அது ஒரு விவாதமாக வைக்கணும், பேசணும். பிறகு ஒரு நாள் நம்ம பேசுவோம். அதை பார்க்குறவங்க கூட நீங்கள் யூடியூபரா அப்படின்னு கேட்குறாங்க. யூடியூபர் வேறு, பத்திரிகையாளராக இருப்பது வேறு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் அதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு கட்சியின், ஒரு மாநில கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அதான் சொல்ல வாழ்த்து செய்தி போட்டு அதில் சில விஷயங்கள் காலையிலேயே வாழ்த்திட்டாரு. அது இல்லாமல் திடீர்னு பார்த்தா அவருடைய பேஜில் ஒரு கார்டே போட்டு என்ன சொல்லியிருந்தாரு, பிறந்தநாள் வாழ்த்து செய்தி போட்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பணத்திற்கு விலை போனவங்க இல்லை வாரியம் விருது ஏதாவது அப்படி விலை போனவர்களுக்கு மத்தியில் இன்னமும் கொண்ட கொள்கையில
மிக வீரியத்தோட சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரே பத்திரிகையாளர் நீங்க தான் அப்படின்னு இல்லை சொல்லும் போதே சில பேருக்கு வந்து வயிறு எரியும். அது நமக்கு அப்படி ஒன்றும் இல்லை. நான் யதார்த்தம் இதில் தான் நிற்கணும்னு இருக்க இந்த நோக்கம் இது தான் நிற்கிறேன். அப்படி விலை போகிறது போகாதது அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்ல தேவையில்லை. நமக்கு வாய்ப்பு இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டமோ நஷ்டமோ ஏற்கிறார்களோ மறுக்கிறார்களோ விமர்சிக்கிறார்களோ இதுதான் தளம், இவர்கள் தான் நமக்கானவர்கள் அப்படின்னு நிற்கிறோம். புரியுதில்லை? இந்த தளத்தில் நிறைய மாறுபட்ட தமிழ் தேசிய தோழர்கள் கூட இப்போ காலையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வாழ்த்துறாங்க. தமிழ் தேசிய தளத்திலே முரண்பாடு இருக்கிறவங்களே சொல்கிறேன். ஆக மறுத்தாலும் அது வெறுத்தாலும் சரி, இந்த தளம் தான் இவர்கள் தான் நமக்கானவர்கள் அப்படின்னு இங்கே நிற்கிறேன். தொடர்ந்து இங்கே தான் நிற்கிறேன். இப்படி தான் பயணிக்கணுன்ற ஒரு முடிவோடு இருக்கிறேன். இருக்கும் கொஞ்ச காலமாக என்னவோ அது இருக்கிற வரைக்கும் இப்படி தானே இருக்க போகிறோம், இதுதான் நிறைவு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம். அதான் முடிவு, இதான் நோக்கம், சரியானதும் கூட. கண்ணுக்கு எதிர்க்க பக்கத்தில் வந்து ஒரு பெரிய விலையை கொடுத்து உயிரை 1.5 லட்சம் கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு இன்னும் நம்ம இங்கே இல்லை. அதை விட கூடுதலான ஒரு இன அழிப்பு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, அது யாருக்கும் தெரியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். குண்டு வீச்சில் கொண்டா மட்டும் ஒரு இன அழிப்பு, அதை விட ஒரு 2 மடங்கு இங்கே இன அழிப்பு நடந்துக்கிட்டு ஒரு இளைய தலைமுறை முழுக்க சீரழியக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம், சினிமா கவர்ச்சின்ற அந்த வட்டத்துக்குள்ளே போட்டு அந்த சகதிக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் வேணும் இந்த இளைய தலைமுறைக்கு. அந்த சமூக பொறுப்பு கடன் நம்ம போன்றவர்கள் எல்லோருக்குமே இருக்குது. புரியல? அந்த இன அழிப்பு மாதிரி இது ஒரு இன அழிப்பு. இளைய தலைமுறையை யோசிக்கவே கூடாது. நீங்கள் புரியுதில்ல? யோசிக்காமல் சகதிக்குள்ளாகவே கிடக்கணும். போதை கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம், சினிமா ரசிக கலாச்சாரம், கலை பண்பாட்டு தளத்தை வேறு விதமாக எடுத்துக்கணும். அது அப்போ இதே கலை பண்பாட்டு திரைத்துறையை வச்சு தான் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கட்டத்தில் தன்னுடைய கருத்துக்களை அந்த திரைப்படங்களுக்குள்ளாக சொல்லி ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. அதெல்லாம் மறுக்க முடியாது. அதை போல் தமிழ் தேசியம் இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கான அறிவு தளம் எல்லாமே இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆற்றலாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க, திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அது விடமற்றிருக்குது திராவிட அந்த இடத்தெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சினிமா தளத்தை முழுக்க. அப்படி யாராவது தப்பி தவறி கொண்டு வந்துட்டா தியேட்டர் இல்லை, படம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, முடைக்கிறது. இதுதான் சல்லியருக்கு பார்த்தேன்ல. இதெல்லாம் மாறும் இந்த எண்ணத்தோடு தான் நம்மளும் பயணிக்கிறோம். இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அத்தனை பேருடைய வாழ்த்துக்களை அதை நம்ம ஒரு உரமாக எடுத்துக்கிட்டு ஒரு ரெடியாக எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்முடைய நோக்கமாக நினைக்கிறோம். உங்களை போன்றவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ராக உள்பட எல்லாருக்குமே நான் அதில் நன்றி சொல்லணும். கரெக்டாக அதில் ஒருத்தருடைய பதிவில் பார்த்துருந்தேன், இப்பொழுதுமே இளைஞர் பட்டாளத்தோடையே சுற்றி கொண்டு அவர்களோடையே பழகி கொண்டிருக்கக்கூடியவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லைப்பா, மறுத்தாலும் எப்பயுமே இளையர் பட்டாளம் தானே என்னை சுற்றியே இருக்குது. நீங்கள் என்னதான் மறுத்தாலும் எதுனாலும் கூட இப்போ வந்து ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க இங்கே இந்த தளத்தில். எல்லாருமே இளைய பிள்ளைகள் தானே, 20-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தானே. அப்புறம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு அந்த மனநிலை தானே வருது. கரெக்டாக இல்லை உங்களுக்கு? இப்போ மகிழன் வராப்புல பேட்டி, ஆனால் என்னென்ன சாயங்காலம் வரைக்கும் 5 பேட்டி நான் ஸ்டாப்பாக வந்து சோர்வே வராதா அப்படின்னு கேட்டுட்டு போகிறார்ல. அதான் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம உள்வாங்கிறது தானே அது. அதனால் அது ஒரு உற்சாகம் அவர்கள் கூட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் உங்களை பார்த்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பிறந்த நாள்ல இருந்து போன பிறந்த நாளுக்கு இந்த பிறந்த நாளுக்கு இடைப்பட்ட இந்த ஒரு ஆண்டில் 364 நாள்களில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அதை தனியாக நான் அதை பதிவு செஞ்சுக்கிறேன். நல்லது. மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உங்கள் மூலமாக எல்லா உறவுகளுக்கும் இந்த வாழ்த்தினுடைய மகிழ்ச்சியை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, அவ்வளோதான் ஒரே விஷயமா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் இப்போ எல்லா காணொலிகள்லையும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் மாற்றப்பட்டது அப்படின்னு வெளிப்படையாக நம்பரை போட்டிங்க. எதுவும் ஃபோன் எதுவும் வருதா? ஆனால் நேற்று ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களே, என்ன சமாச்சாரம்? இல்லை, 2 விதமாக எடுத்துக்கணும். இதில் சங்கடமும் இருக்குது. ஏன்னா என்னுடைய பழைய தொடர்பு எல்லாமே போனதில் நிறைய துண்டிப்பு அப்படியே அறுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தொடர்பு இல்லை, தொடர்பு துண்டிப்பாயிடுச்சு. நிறைய பேருக்கு என்னுடைய தொடர்பு எண் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நான் சரி துணிஞ்சு எல்லாரும் வெளிப்படையாக அதிலே போடலான்னு. ஒரு முக்கியமான கருத்து அவசரம் பேசணும் அப்படின்னு குரல் பதிவாக போட்டால் நம்ம பேச போகிறோம். 2-3 சங்கடம். நம்ம ஒரு முக்கியமான நேர்காணலில் இருப்போம், அல்லது வேறு ஏதோ ஒரு வேலையில் இருப்போம். டக்குன்னு எடுத்தோன்னு பேசிட்டு நம்ம பதில் சொல்ல முடியல நெருக்கடியில். ஐயா அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளில் தான் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4-5 நிகழ்ச்சி எடுக்கிறப்ப அதில் இருக்கிறப்ப என்ன நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இதே தான் பதில் சொல்கிறீங்க, ஃபோனு கூட அட்டன் பண்ணுறது இல்லாமல் எதுக்கு நம்பர் போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்று இருந்தது. அதான் அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியுது. நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுல நம்ம சூழ்நிலை நம்ம இங்கே வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கிறோம். இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக,
ஒரு நண்பர் வந்தார் பார்த்துட்டு. அதுதான் கண்ணை தொடச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரே நேரத்தில் 2 இன்சிடென்ட் எனக்கு நடக்குது. வந்தார், இந்த மாதிரி நான் அண்ணனுக்காக சிறை போயிட்டு வந்தேன். அவரை வந்து ஒரு மோசமான ஒரு அதிகாரியை பற்றி கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் போடுறாங்க. உடனே வழக்கு பதிவு பண்ணி அவர் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் கூட அனுதாபப்பட்டோம். சரி, நான் அது என்னத்துக்கு அப்படின்னா, எனக்கு வந்து கனவுல வந்து நான் வணங்குற கடவுள் சொன்னிச்சு, இந்த அதிகாரின்னு இப்படி எழுதுன்னு சொன்னிச்சு, அதனால நான் வந்து எழுதுனேன். நான் இன்றைக்கும் வந்துட்டு வேண்டிக்கிட்டு நான் இப்போ உட்காந்து என்ன வேண்டிக்கிறனோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தார். சொன்னேன், ஏங்க நீங்கள் ஒருத்தர் பண்ணுறதுல எவ்வளோ சங்கடமாகுது, தலைமைக்கு எவ்வளோ கெட்ட பேர் வருது, இப்போ உங்களை மாதிரி எங்களை மாதிரி நம்பி இருக்கிற அந்த தளத்தில் எத்தனை பேர் இவனுக்கு இப்படித்தானா அப்படின்ற மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் போட்டு நீங்கள் விமர்சி எழுதிடுங்க. அது மறுக்கிறது நான் பண்ணலை, இது எனக்கு கடவுள் வந்து உத்தரவிட்டுச்சு பண்ணார். நான் இதே போல் தான் ஒருத்தர் உங்களை மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவரை பற்றி ஒரு நல்ல முடிவை காட்டுனேன். ஆக்சிடெண்ட்டில் கால் உடஞ்சிருச்சு. என்னையும் இதை தான் சொல்ல வராரா அப்படி கடவுளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் சொல்லிட்டு அவரும் இன்னும் நிறைய பேர் இந்த ஆளுக்கு இப்படி நினச்சேன், அதோட முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர், அவரை பற்றி சொல்லி அவனை இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார் நான் நினச்சிட்டு வரும்போது அதோட அந்த நிறுவனமே காலி ஆயிடுச்சின்னு. ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஆளுக்கு இவருக்கும் சண்டை. அந்த ஆள் நீ எதனா நினைக்கணும், அந்த நிறுவனம் வந்து வேற ஒரு வழக்கில் சிக்கி அது எல்லாமே மூடிட்டாங்க. என்னை பகைச்சிக்கிட்டதால நான் போய் கடவுள்கிட்ட முறையிட்டேன், அதனால தான் அது மூடிட்டாங்க நிறுவனத்தேன்னாரு. என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு நிதானமாக அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நானும் ஆகக்கூடாது. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, என்ன எதுக்காக என்னை பார்க்க வந்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு போகிறதான் வந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, சரி நான் என்ன பண்ணணும்? இல்லை, இந்த மாதிரி நான் எப்பவுமே ஃபோன் எடுத்தால் நீங்கள் எடுங்க, இல்லைன்னா நான் நினச்சேன்னா அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது சொல்லிட்டு சரி நல்லது இருக்கட்டும், போயிட்டு வாங்க, நம்ம அடுத்த முறை சந்திப்போம். எப்போ வரட்டும் வந்தார். திரும்ப வர போகிறீங்களா? என்னத்துக்காக வரணும்? நான் அப்பப்போ வருவேன் அப்படின்னு. சரி, ஏதோ கொஞ்சம் இருக்குது அவருக்கு மனநிலையில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சிட்டு எங்கே போகிறீங்கன்னா சாமிக்கிட்ட தான் போகிறேங்க. கிளம்புறப்ப என்ன சார் சொல்லுங்க, திரும்ப வேண்டிக்கிறதுக்கு போகிறாரு, என்னன்னு தெரியல. சரி நல்லபடியாக இருங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டு வாழ்த்தி அனுப்பிச்சேன். எதுக்கு பார்க்க அப்படின்னு. இது ஒரு கதை. இல்லை, வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுறாங்க. அதை விட கேளுங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார், ஞாபகம் இருக்குது இல்லை? அதை நம்ம வீடியோ கூட பதிவு பண்ணிட்டோம். முன்னாடியே வந்து எப்பயோ எடுத்த திரைப்படத்துக்கு எம்ஜிஆருக்கு நாங்கள் தான் ப்ரொடியூசர் பண்ணணும். 3வது வாரிசு வந்து காலமான காலத்தில் அந்த காசை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், நம்ம உசுரை எடுக்க. அது ஒன்று. இன்னொருத்தர் என்ன தெரியுமா, அவர் யார் இவரெல்லாம் சொல்ல வேணாம், ஈழத்து உறவு தான். ஃபோன் எடுத்து இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி சித்த மருத்துவ குடும்பம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். எல்லாத்தையும் சொன்னார், என்ன ஏதுங்கன்னு விசாரிக்கலாம். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இப்போ நான் ஏதோ சில இதில் ஒரு இது பண்ணுறேன், இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு வந்து இது காரணம், இந்த குறை, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பயிற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அது வராது. இப்படி ஏதோ பேசிட்டு இருக்கிறப்ப இப்படி பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். இல்லை, அரிக்குது இப்படி பண்ணுறேன். நீங்கள் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, என்ன சொல்ல வரீங்க? நான் வேலைக்குள்ளே இருக்கிறேன், இல்லைன்னா ஒரு செய்தியை போடுங்க, நான் முடிஞ்சால் பதில் சொல்கிறேன் நான் அப்படின்னு. இல்லை இது வந்து திரும்ப நான் வேணால் அப்புறமா எடுக்கிறேன். திரும்ப லைனில் வந்து திரும்ப எல்லா கதையும் சொல்லி மருத்துவம்லாம் சொல்லி, நாங்கள் இந்த மருத்துவம் பண்ணுறோம், அந்த மருத்துவம்லாம் பண்ண, இந்த மாதிரிலாம் பண்ண, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோம், அதெல்லாம் இருக்கிறோம். கடைசியாக ஒன்று அடித்தார் பாரு, பக்கீர்னுச்சு. அப்படியே வெளியே சொல்லாதீங்க, எனக்கு வந்து சரியான ஒரு ஆள் உங்கள் தலைமைக்கிட்ட பேசி, நான் என்னவோ நான் தமிழ் கட்சி மாதிரி நீங்கள் உங்கள் தலைமைக்கிட்ட பேசி, சரி பேசி சரியான ஒரு நபரை எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு இந்த மாந்திரிகம் சூனியம் இந்த வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி வந்து சிக்கிருக்கீங்க பாருங்க. அதை நான் சொல்லி கொடுக்கணும், நம்பகமான ஆளுகிட்ட சொல்லி தரணும்னு. அதையே இங்கே சொல்கிறேன். என்னை பார்த்தா நம்பகமாக தெரியல போல இருக்கு. நான் ஏதோ இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி சூனியம் வைக்கிறது எடுக்கிறது, மந்திரம் வைக்கிறது எடுக்கிறது கற்றுக்கிட்டோன்னா நல்லா இருக்கும்லன்னு. இது தெரிஞ்சால் ஏன் திமுககாரன் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், மந்திரத்திலே ஜெயிச்சுட்டு போகலாம்ல. இது தெரிஞ்சால் எதுக்கு அதிமுககாரன் இவ்வளோ மல்லு, வாஜ்பாய் எடுத்துங்க, இது தெரிஞ்சால் ஈஸியாக வச்சு எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே வச்சுன்னு காங்கிரஸ் கூட மல்லு கட்டிக்கிட்டு அங்கங்கே மண்டியை பிச்சுக்கிற மாதிரி கூட்டணியை பிரிக்கிறது உடைக்கிறதெல்லாம் பண்ணி ஜெயிக்கணும். புரியல உங்களுக்கு? இல்லை, இப்படிலாம் தொலைபேசி அழைப்புகள் இப்படியும் வருதுன்னு சொல்ல வரேன் என்ன. அதனால் வேலையில் இருப்போம் நம்ம எப்போவுமே. எல்லாருமே தப்பாக நினைக்க வேணாம், ஒரு தகவல்
வாய்ஸை போட்டு நான் இந்த மாதிரி விஷயமா பேசுகிறேன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேச வசதியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய இடத்துல எடுக்கிறீங்க, பேச முடியல, தவறாக நினச்சிக்கிறீங்க. சிலது அட்டன் பண்ணிட்டுன்னா இந்த மாதிரி வருது. அதனால தான் சொல்கிறேன் நான். பார்த்தே அட்டன். சரி, நம்பகமான ஆள்னு நான் உன்னை சொல்லி விட்டுட்டா தம்பி. ஐயோ வேற. சரி, நாட்டு நடப்பு ஒரு அந்த விஷயமே பேசிட்டோம் நிறைய. இப்போ நம்ம ராவணால கூட விளம்பரங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு. ஆமாம், புதிதாக இருக்கிறது. இல்லை இப்போ ஒரு இது வெறுமனே இருக்கிறதால இப்போ நம்ம இந்த வேட்பாளர்களுக்கு பயன்படுத்தோம். ஒரு சிறு துளி தானே எல்லாமே, ஒரு பெரு வெள்ளமாக நம்மளது ஒரு துளி, அவ்வளோதான், சின்ன ஒரு துளி அப்படி வைக்கிறோம். இப்போ நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் அதை தொடருவாங்க. நிறைய உணர்வாளர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல மற்றதுலேயே அதை பயன்படுத்துவாங்க. ஒரு வேட்பாளர் அந்த முகம் வெளியில் போகும்போது அது ஒரு சின்ன துளி, ஒரு ஆதரவு தானே. நான் செய்கிறது நீங்கள் செய்கிறப்ப 1 10 100 1000 அப்படியே பெருகும் இல்லை. எல்லா வலைத்தளத்தில் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இதை மாதிரி பார்த்துட்டு நம்மள மாதிரி செய்யணுன்ற எண்ணம் வரும் இல்லை. அப்போ அது ஒரு எல்லா ஒரு 234 வேட்பாளர்களையும் நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். கார்டு போட்டு கீழே அவங்களுக்காக ஒரு ஆதரிப்பீர் அப்படின்னு ஒன்று போடுறான் அப்படின்றதுக்கு அது அந்த முயற்சி நினைச்சதை வந்து ஆக்கப்பூர்வமாக கொண்டு வந்தது நம்ம ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் தான். அவருக்கு நம்ம நன்றியை சொல்லணும் இல்லை, நம்ம தம்பிக்கு நன்றி, அந்த தம்பிக்கு நன்றியை சொல்லிடுவோம் நம்ம. அது நல்ல முயற்சி, அது நல்ல வடிவமைப்பு, இன்னும் நேர்த்தியாகவும் பண்ணணும். போக போக அது ஒரு வித்தியாசமாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இது வந்து இருக்கட்டும். அதே போல் நம்ம வேட்பாளர்கள் இப்போ சீமான் அவர்களுடைய பேட்டி, சிறப்பு பேட்டி எடுத்திருந்தோம். அதை வெறுமனே அப்படியே ஒளிபரப்பு பண்ணுறதை விட வேட்பாளர்கள் யாருன்னா முக்கியமாக இருக்கிறவங்களுடைய ஸ்பான்சர் அவங்களையும் இணைச்சிக்கிட்டு இப்போ அவங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்காது, விளம்பரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இதில் கொடுக்குறோம். நமக்கும் அதை பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி ஒரு முயற்சியாக இந்த தேர்தலையொட்டி ராவணாவை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கமர்ஷியலாக அதே நேரத்தில் இல்லை, அதே நேரத்தில் வர்த்தகன்ற முழு நோக்கம் அந்த எண்ணம் நமக்கு இல்லை. முழுக்க அந்த கார்டு கீழே போகிறது ஒரு இதுக்கும் போகிறதுலாம் நம்ம கட்டணமே இது வரைக்கும் யார்ட்டையும் வாங்கினதில்லை. நட்பு வகையில் கேட்காம நம்ம தான் போட்டு நாமளே போட்டுட்டு இருக்கிறோம். நட்பு வகையில் தான் செய்கிறோம். அதே போல் இந்த எல் பேண்ட் விளம்பரம்னு சொல்லுவாங்களா, அது கூட நட்பு வகையில் தான் எல்லாருக்கும் போட்டுக்கிறோம். யார்ட்டையும் பணம் வாங்குறதில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை மட்டும் ஒளிபரப்பான பெரும் தொகையை செலவு பண்ணி அதை எடுத்துன்றதுக்காக நீங்கள் ஸ்பான்சர் நீங்கள் ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிகழ்ச்சியை வழங்குவோர் அப்படின்ற பேரில் பண்ணலாம் அப்படின்னு 2 பேர் பேசி ஓகே சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் நிகழ்ச்சி பேட்டி ஒளிபரப்பாகும். எடிட்டிங் போயிட்டுருக்கு இப்போ. மற்றபடி இதுலேருந்து நம்ம ஒரு மாற்றத்துக்காக வருவோம், உதவியாக இருப்போமே அப்படிதான் சொல்லிட்டு நல்ல முன்னெடுப்பு. ஆமாம் ஆமாம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா ஆகாதான்ற விவாதம் ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. ஒன்றும் முடியல. அந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்த அந்த வழக்கு இன்றைக்கு காலையில 10:30க்கு தீர்ப்பு வந்தது. மீண்டும் அதை கமா போட்டு கண்டினியூ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் சிந்துபாத் கதை மாதிரி வேதாளம் வந்து ஒரு கதையை சொல்லிக்கிட்டு விக்ரமாதித்தன் தோல் மேல வேதாளத்தை போட்டு சொல்லிட்டே போவானா. கடைசியா அது பதில் தெரியலன்னு பட்டுன்னு வேதாளம் முருகமாதத்தை போய் தொங்கிடுமா. அவரை திரும்பவும் விக்ரமாதித்தன் வந்துட்டு அந்த வேதாளத்தை மாற்றி தோல் மேலே தோல்க்கி போட்டுட்டு அவர் கதையை சொல்லிகிட்டே போவார். அந்த கதை அந்த விக்ரமாதித்தனுக்கு அது சொல்லும், இதுக்கு நீ விடை சொல்லலைனாக்கா நான் திருப்பி மரத்துலேயே தொங்கிடுவேன் அப்படின்னு. மரத்தில் இப்போ தொங்கிட்டு இருக்கோம் முருக மரத்தில் வேதாளம். இதே கதையாக தான் இப்போ ஜனநாயகன் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவசரமாக ஒரு வழக்கு கொண்டு போய் ஒரு நீதிபதி பெஞ்சில் போடுறாங்க, தனி நீதிபதி பெஞ்சில். அவர் வந்து அதை வந்து உடனே சென்சார் இல்லாமல் படத்தை இந்த தேதியில் திரையிடணும் அப்படின்னு சொன்னோடனே சென்சார் இந்திய தணிக்கைத்துறை இருக்குல்ல, உட்காந்துட்டேன். நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கிறோம், இந்த படத்தில் இவ்வளோ அதை கட் பண்ண வேண்டிய இடம்னு இவ்வளோ மத சம்பந்தம் 14 இடத்துல துண்டிக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்குறோம். எங்ககிட்ட பேசணும், மறு தணிக்கைன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, எங்ககிட்ட வந்து பேசணும், லெட்டர் கொடுக்கணும். நேராக நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா எப்படி, எங்கள் தரப்பு வாதத்தை கேட்கணும் இல்லையா அப்படின்னு வழக்கு வந்து அப்பீல் போய் அந்த 2 பேர் கொண்ட நீதிமன்றத்தில் வாதம் எதிர்வாதம் 2மே நடந்தது. அப்போ இதுதான் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு தணிக்கைத்துறைக்கு அவகாசமே கொடுக்காம ஏன் செய்தீங்க தான் கேள்வி வந்து நிற்குது. கொடுத்துருக்கணும். நம்ம அந்த தனி நீதிபதி அனுமதி அங்கே போய் கொடுத்து அவங்க அது பிற்பாடு இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் நீங்கள் அப்பீல் போகிறதுக்கு மேல் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு நியாயம் இருந்திருக்கும் ஒழிய, அவங்க சொல்லியிருக்கிறது எப்பயுமே ஒரு திரைப்படத்துக்கு இருந்துச்சுன்னா முதல்ல இதெல்லாம் கட் பண்ணுங்க சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அப்பீல் பண்ணுறப்ப அது படத்தை பார்த்துட்டு ஓகேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறாங்க. இல்லை விஜய் அதாவது ஜனநாயகன் படத்தரப்பில் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சென்சார் போர்ட்லேருந்து 4 நாள் 5 நாள் கழித்து திருப்பி அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இதில் இப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கு, அது சரியாக வருமானு தெரியல, இதை மறு ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு சொல்லுவாங்க. இது வந்து இவர் படத்துக்கு மட்டும் நடந்ததுன்னு இல்லை, பராசக்திக்கு கூட நடந்தது. இதுக்கு முன்னாடி 100கணக்கான படங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு.
புரியுதில்ல உங்களுக்கு? அமைதிப்படைன்னு ஒரு படம், அமைதிப்படை அது ஒண்ணு. இன்னொரு படம் ஏதோ ஒன்று ஆர்கே செல்வமணி இது வராமையே போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் சென்சார் போர்டு கிட்ட போயிட்டு இந்திய அரசுக்கு எதிராக இருக்குது, இராணுவத்தை குறை சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லை இந்த மத நம்பிக்கையை வந்து சீர்குலை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வராமல் போன படங்கள்லாம் இருக்குது. அவசரம், உடனே உனக்கு அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குதுன்னு நீதிமன்றத்தை நாடிட்டோம்னாக்கா அப்புறம் எதுக்கு சென்சார் போர்டுன்னு இருக்குது? கடைசியாக தீர்ப்பு வந்து எங்கே நின்றுச்சு பார்த்தீங்களா? திரும்பவும் வந்துட்டு சென்சார் போர்டு பார்க்கணும், மீண்டும் விசாரணை ஒரு நீதிபதிட்டு திரும்பவும் விசாரிக்கணும் முழுக்க அப்படின்னு கொடுத்துருக்குது. இது எப்படி சார் நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, ஆமா ஜனநாயகன் படம் தேர்தலுக்கு பிறகுதான் வரும், இல்லைன்னா வரவே வராது அப்படின்னு. இல்ல கிட்டத்தட்ட அப்படிதான். தேர்தலுக்கு பிறகுன்றதை கூட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது. அது வேறையா? இல்ல முன்னாடியே வந்தாலும் வரலாம் எனக்கு. ஆனா அதுல அந்த ஒரு ஓட்டம் இருக்குதுல்ல, நீர் ஓட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதனுடைய ஓட்டம் எங்க இருக்குது? ஒரு கணிப்பு நம்ம இத்தனை வருஷம் அந்த அனுபவத்துல ஏன் இவ்வளோ அவசரமாக கொண்டு போய் இவங்களே கொண்டு போயிட்டு ஆப்புக்குள்ளே வாழை வச்சுக்கிட்டாங்க, ஆப்பு எடுத்துகிட்டு வாழை வச்சுக்கிட்டாங்க 2 மரக்கிளைக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குல்ல. அந்த மாதிரி அவசரம், இவர்கள் அவசரம், அந்த பணம்ன்றது, அந்த அதிகாரம், நாளைக்கே இவர்கள் ஏதோ முதலமைச்சர் ஆகிட்டன்ற மாதிரி நினப்பில் போயிட்டு இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்துகிற விதம் சரியானது அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல வந்தோம். அன்றைக்காக தான் சொன்னோம். இது என்ன ஆகும், திரும்பவும் சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது அப்படியே விட்டுருந்தா கூட மறு தணிக்கைக்கு இல்லை, முதல்ல நீங்கள் இப்போ தணிக்கை துறையில் மோதி அப்புறமா ஒரு வாரம் வரட்டுமே, பின்னாடி நேரம் முடிஞ்சு போயிருக்குங்க. பராசக்திக்கு சில விஷயங்கள்லாம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் அதில் வந்து கட்டுகள் எல்லாமே பண்ணி இந்திய அரசுக்கு எதிரானது, இந்திய எதிர்ப்பு வந்து பல விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற அரசுக்கு ஆகாதுன்னு இல்லை. காங்கிரஸ் அரசு இருந்தால் கூட அது ஒத்துக்காது. அதெல்லாம் தூக்குனாங்க, கையை கட்டிட்டு வாயை போத்திட்டு அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. நடக்கலையாங்க? நடந்துச்சு. அப்ப உங்களுக்கு மட்டும் இது நீ அரசியலாக்கணும்னு பாக்குறீங்க. இந்த பணத்தை ஜனநாயகன்றதை வச்சுட்டு யார் அரசியலாக்க பாக்குறாங்க? இவங்க தரப்புல தான் நான் சொல்லுவேன். ஆனா இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பாஜகவுடைய தலையீடு இருக்கு இதுல, அவர்களுடைய கூட்டணிக்கு நாங்கள் வரவில்லைன்றதுக்காக இந்த மாதிரி இல்ல. இதுதான் இதை நீ எப்படி அரசியல் படுத்துற அந்த போக்கு இருக்குல்ல, இதுல இப்ப எல்லாருக்குமே கண் கூட தெரியுது. திரைப்படத்துறையை சார்ந்த எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கு. எல்லாருக்குமே சென்சாருக்கு கொடுப்பாங்க, தணிக்கைத்துறைக்கு கொடுப்பாங்க. தணிக்கைத்துறை ஒரு டீம் வந்து உட்காந்து பார்க்கும். அந்த டீம் என்ன சொல்லுதோ அதை வச்சு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி வந்து அதுக்கான சான்றை கொடுப்பார். ஏயு இப்படியெல்லாம் சான்றுகள். சிலதெல்லாம் சங்கடத்துக்கு உண்டானது அப்படின்ற ஒரு விதிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. கலவரத்தை இது பண்ணது, சிறுவர்களை வந்து இதுவாக காட்டக்கூடாது, விலங்குகளை வந்து இது பண்ணக்கூடாது, சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஒரு இது மாதிரி வந்துடக்கூடாது, மத நம்பிக்கையை தூண்டுற மாதிரியோ இல்லை வந்து 2 பிரிவினருக்கான பிரச்சனை மாதிரியே காட்டக்கூடாது, தேசியம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களில் கவனமாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து வெட்டி தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ முந்திரி காடு நம்ம இயக்குனர் கலைஞர் அந்த படத்துக்கு எத்தனை முறை அலைஞ்சிட்டு இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? பல முறை, ஒரு முறையும் தனிக்க இன்னொரு டீம் வந்து அதை எடுக்கணும், அப்புறம் அதுக்கும் சரி அப்படின்னு இப்படியே தான் போயிட்டே இருந்தது. பெரும்பகுதி வெட்டப்பட்டு தான் அந்த படமே வந்தது. நீங்கள் அது எல்லாருக்குமே, திரைப்படத்துறையில் எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணீங்க, போய் கொடுத்த அந்த அவகாசத்தில் எனக்கு உடனே இந்த படம் இன்னைக்கு உடனே வரணும், நீங்களா ஒரு தேதியை முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு தீர்ப்பே சொல்லணுன்னாக்கா அந்த தீர்ப்புன்னு சொல்லிட்டாரு. அது எப்படியா என் கவனம், நான் தான் சென்சார் போடு, நான் தான் சர்டிஃபிகேட் கொடுங்க, உடனே கொடுன்னா எப்படி? இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ நாங்கள் சொல்லிக்கிறது எடுத்துகிட்டு நீ வந்து திரும்பவும் பார்த்து திரும்ப அதெல்லாம் டைம் இருக்குது, காலம். உடனே உங்கள் அவசரத்துக்காக உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது. 20 நாள் டைம் இருக்குது. திரும்பவும் வந்து ஒரு டீம் யாரை கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. வரக்கூடிய சென்சார் போர்டில் பார்வையாளர்கள் யாரை அப்படின்லாம் தெரியாது. முன்கூட்டியே சொல்லவும் மாட்டாங்க. டக்குன்னு ஒரு 4 வெரைட்டி 4 சம்மந்தப்பட்ட ஆட்களை வைப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க என்னென்னு அது எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு அது ஒரு நோட் போட்டு இது எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முதல் கட்டம் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் அப்பீல் பண்ணுறப்போ இன்னொரு டீம் உட்காரும். அது ஏற்கனவே எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்துரும். திரும்பவும் எடுக்கப்படக்கூடியது எதனா இருந்துச்சுன்னா சுட்டி காட்டும். ஓகேனா முடிஞ்சு போச்சு, எடுத்துகிட்டு வரலாம். இவ்வளோதான் விஷயம். இந்த அவகாசம் எங்களுக்கு வழங்காமல் நீதிமன்றத்தை போய் கொடுனா எப்படி கொடுக்க முடியுன்றது தான் அப்பீலாக மாறுது. அதான் சர்ச்சையாக மாறுது. அதுக்கு ஒரு கேப் எடுத்துச்சு. திரும்ப நீதிபதிகள் உட்காரப்ப அதே கேள்வி தான் கேட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு அதாக தான் வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுன்னா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் போய் தொங்கிடுச்சு. இப்போ திரும்ப ஒரு கதையை சொல்லி கூப்பிட்டுட்டு போவோம். விஜய், புரியுதில்ல உங்களுக்கு? அரசியலுக்காக அரசியல் மாதிரியே இதை நீங்கள் நடத்தலான்னாக்கா நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, தணிக்கைத்துறைன்னு ஒன்று. எல்லாத்துலேயும் நீங்கள் அரசியல் பேசிடக்கூடாது. உண்மையிலேயே தணிக்கைத்துறை தவறு பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சால் நாமளே அதை விமர்சனம் பண்ணுவோம். நம்ம கட்டாயம் எவ்வளோ இது கொடுத்துருக்கு, அந்த வாய்ப்பை நீங்கள் முதல்ல முடிங்கலை. தணிக்கைத்துறையில் உட்காந்து இது நாங்கள் சொல்கிறவங்களுடைய காரணம் எதுன்னு ஒரு கடிதம் கொடுங்க, அது ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா ஓகே, அது வரப்போகுது. இல்லைன்னா அதை எடுத்துட்டு வரப்போகுது. இவ்வளோதான விஷயம். இல்லை, அவர்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க சார். நான் 14 கட்டுமே ஒத்துக்கிட்டாங்க. போன ஆர்கியூமெண்ட்லேயே அதான் சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் எல்லா மாற்றத்துக்கு தயாராக தான் இருந்தோம்.
ஒத்துக்கிட்டு நீங்கள் லெட்டரை கொடுக்கணும், அங்கே அணுகணும், நீதிமன்றத்துக்கு போயிருக்க கூடாது. நீங்கள் தயாராக தான் இருந்தீங்க, அந்த இந்த அவகாசத்தை நீ ஏன் அங்கே கொடுக்கல? அவர்கள் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எங்களுக்கு ரிலீஸ் டேட் வேற நெருங்கிடுச்சு. அதுதான், நீங்கள் ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்காதவே தேதியை வச்சுக்கிட்டு உங்களுக்காக விரலை வெட்டிக்க முடியாது. விரலுக்கு தான் முதல்ல மோதிரத்தை செய்யணும். நீ பிளேடு வச்சுட்டு விரலெல்லாம் நான் செதுக்கி ரத்த செதிலாக மாற்றி அப்புறம் நான் மோதிரத்தை மாட்டிக்கின்ற கதையில நீங்கள் வந்திருக்கீங்க. புரியுதில்ல உங்களுக்கு? முதல்ல பிரச்சனையை அங்கே ஃபேஸ் பண்ணிவிட்டு அது ஏ சர்டிஃபிகேட்டா யூ சர்டிஃபிகேட்டா அல்லது ஏயூ ரெண்டு சேர்ந்ததா நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வாங்க, அப்புறம் தேதியை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தேதியை வச்சுக்கிட்டு எனக்கு அதுக்குள்ளே அவசரம் நீதிமன்றம் உத்தரவிடுனாக்கா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கே. இதில் என்ன அரசியல் இருக்கும்? சாதாரண பாமரன்னு கூட தெரியுமே. சும்மா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உடனே பாஜக அரசு இதில் பாஜக இருந்துச்சுன்னா நம்ம உண்மையிலே கண்டிச்சிருப்போம். புரியுதில்ல? இது இவர்களாக வந்து வாழை கொண்டு சுருட்டி உள்ளே வச்சுக்கிட்டு ஆப்புக்குள்ளே இப்போ சிக்குது அவங்களுக்கு தான். இதில் திரும்பவும் வேதாளம் கதை சொல்கிற மாதிரி இவங்க திரும்பவும் தொடக்கத்துலேருந்து இப்போ ஒரு நீதிபதி விசாரிக்கணும், 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்ன பிரச்சனை, ஓகே இதுவாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள், முடிச்சுக்கிட்டு வாங்க, ஓகே அப்புறமா இது எத்தனை காலம் ஆகுன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு உங்கள் வழக்கு மட்டுமே இல்லை சாமி, தமிழ்நாட்டுக்குள்ளார லட்சக்கணக்கான வழக்கு பெயர் பட்டியலில் வர்றதுக்கு இருக்குது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் ஏன் அவருக்கு அது கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது அநீதி, அநீதி, இந்த அரசு செய்தது அநீதி, எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தை அதுக்கான விசாரணை அது இதுன்னு குறுக்கு விசாரணைகள் ஒன்றும் வரல. ஒரு தரப்பை கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, எங்களுக்கு டைம் வேணும்னு வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த முறை திரும்பவும் வராங்க, எங்களுக்கு வந்துட்டோன்னே இல்லை அந்த கேஸில் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க ஒரு டைம் வாங்குறாங்க. 10 நாள் 20 நாள் 1 மாதம் இப்படி போய் எத்தனை மாதம் 4 மாதம் கடந்து வந்துருச்சு. அன்றைக்கி கண்ணுக்கு எதிர்க்க இது அநீதின்னு தெரிஞ்சுதா இல்லை எல்லாருக்கும். ஆனால் அரசு தரப்பு ஒரு வழக்கு போட்டுச்சுன்னா அது இப்படித்தான் நடக்குதுன்னு நடக்குது இல்லை. இப்போ 30ஆம் தேதி திரும்பவும் வருது. அன்னைக்கு அரசு தரப்பு என்ன காரணத்தை சொல்ல போகுது அப்படின்றது எல்லாருக்கும் பக்குன்னு இருக்குது. கரெக்டாக? அப்போ இதே தான் நீங்கள் இப்போ போயிட்டீங்க, திரும்ப வந்தோடனே சென்சார் போர்டு இன்றைக்கி எங்களுக்கு வேறு வழக்கு வேறு ஒரு விஷயம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் இந்த படத்தை நாங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு லெட்டர் தரோம், காரணம் எதனா சொல்லி இழுக்க முடியும்ல? இழுக்க முடியுமா? முடியாதா? முடியும். நீதிமன்றம் இன்னொரு தேதி, அடுத்த தேதி ஒரு 5 நாளுக்கு பிறகு வாங்க, அடுத்த தேதி ஒத்தி வைக்கிறோன்னு ஒரு 2 தேதி இழுத்துட்டாங்கன்னா ஒரு 1.5 மாதம் போகுதுங்களா? இதெல்லாம் நடக்கும்னு நம்ம சொல்ல வந்தோம் முன்னாடி. அதான் சொல்லுவாங்க, தேர்தலுக்கு முன்ன வருதா பின்ன வருதா யாமரியன் பராபரமே. அதுதான் இவர் சினிமாவில் பேசுகிற வசனங்கள் நீதிமன்றத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் அப்படியே டைலாக் அங்கே பொருந்தாது. சினிமா வேறு, கலை யதார்த்தம் வேறு. சகோதரருக்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல தாவைக்கால இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர் மேடையில பேசும்போது விசிகாவையும் அண்ணன் திருமாவளவனையும் உள்ள வம்பிழுத்து அங்க மொத்தமே 20 பேர் தான் இருக்கிறாங்க, அப்புறம் அதுலயுமே வந்து எல்லா திமுகவுடைய கட்டளையின் பால் தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் செய்திருக்கிறார். அது பெரிய சர்ச்சையாகி அவருடைய ஃபோன் நம்பர் எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டு என்ன நடந்துட்டு இருக்கு சார் அங்க? இல்லை, அது வந்துட்டு 2-3 நான் சில விஷயங்களை பார்க்குறேன். நான் ஆதவ அர்ஜுனா அப்படி பேசுறதுன்றது வந்து அது உச்சகட்ட பணத்திமிரு கொழுப்புன்றது. இல்ல, அவர் ஆல்ரெடி விசிகால பயணித்தார் என்பதற்காக அவர் உண்மையை சொல்லலாம். இல்ல, உண்மையை சொல்லலாம்னா 20 பேர் தான் இருக்கிறானா? இல்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு பொதுச் செயலாளர். என்ன உனக்கு தெரியும்? அடியும் தெரியாது, முனையும் தெரியாது. அங்கே திமுகலேருந்து வந்து ஒட்டிக்கிட்ட நீ வந்து ஒரு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கிற ஆள் ஒரு நிகழ்ச்சி நீ நடத்துறதுக்கு பணம் கொடுத்துருந்தா அதோட சரி. கரெக்டா? வேற என்ன அடி முனைன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது நான் ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே அதை கவனிக்கிறேன். அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னை போல பல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு 20 பேர் தான்ன்றது வந்துட்டு அது ஒரு அழிச்சாட்டியமான பதில். அது மட்டமாக திருமாவளவன் அவர்களை விமர்சிக்கக்கூடியது. நான் விமர்சனம் திருமாவளவன் மேலே வச்சுட்டு இருக்கிறேன், தொடர்ச்சியாக வச்சுருக்கேன், பார்க்குறேன். காரணம், அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு யாருமே உங்களை விட்ட கேட்க ஆள் இல்லை. நீங்களும் கேட்காம இருக்கிறீங்க பல கேள்விகளை. வேற யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் கேட்கணும். பசிச்சவன் தான் சாப்பிட்ணும். மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வேறு வேறு சமூகத்துக்கான கடமைகள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த அட்டவணை பிரிவுக்குன்னு கட்சியை ஆரம்பித்து வந்து நான் அதுக்கு இல்லை பொதுவானவன் நான் அப்படி நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த போக்கு, மத்திய அரசு இந்த திட்டத்தை எல்லாம் இந்த ஸ்டாலின் அரசு திருப்பி அனுப்புறதை பற்றி கேட்காம இருக்கிறீங்களே விமர்சனத்தை தான் நம்ம வைக்கிறோம். அதுக்காக அந்த கட்சியில் வந்து அது ஒரு பிரிவு வந்து செதறி போயிருக்குது. ரசிகர்கள் இந்த இளம் கட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விஜய்கிட்ட போனால் போதும் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அதுக்குன்னு 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அது அபத்தத்தோட உச்சம். அது வந்து வாய் கொழுப்புன்றது இருக்குல்ல, அந்த கொழுப்பு தெரிஞ்சு தமிழில் தானே பேசினாரு. தமிழில் இல்லை, அவர் மொழியில் எதுவும் பேசல. நல்லா எனக்கு தமிழில் தான் பேசினாரு. அங்கே யாரும் இல்லை, எவனும் இல்லை, 20 பேர் தான் இருக்கிறார். அது தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த மொழி தானே, தமிழ் மொழி தான். அப்புறம் வந்து இல்லை நான் சொன்ன அர்த்தமே வேற. அங்கே வந்து 20 பேர் திமுகவுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீயே ஒரு திமுகவுக்கு வேலை செஞ்ச அண்டர் கிரவுண்ட் ஆள் தானே.
இப்போ அவர் அங்க இல்ல. இல்லை இப்போவும் நீ திமுகவுக்கு அண்டர் கிரவுண்ட்னு யாருக்கு தெரியும்? இப்போ விஜயோட இவ்வளவு ஆபத்து விஜய்க்கு வந்ததுல ஒரு பகுதி உங்களுக்கு இருக்குது இல்லை? புரியல. இப்போ அங்கே போயிட்டு சிபிஐல கேட்குறாங்க விஜய், எச்சரித்த பிறகு உங்களை வர வேணான்னு சொன்னதுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உட்காந்துட்டு இருந்த ஆளா, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாதுன்னா அடுத்து ஹேண்டில் பண்ணது நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த். புசி ஆனந்த் வந்து அந்த இடத்துல டைம் வாங்கினதும் அந்த இடத்த தேர்வு பண்ணது மட்டும்தான் என் வேலை. வேற யாரும் இன்னும் 2 பேர் இப்போ நிர்மலும் அர்ஜுன் தான் இருக்கிறாங்க. நிர்மலுடைய பங்களிப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் தான் இவ்வளவும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கீங்க, வரீங்களா அதுக்குள்ளே? ஆமாம். ஆனால் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ ஏன் திமுகனுடைய அண்டர் கிரவுண்டாக இருந்திருக்கக்கூடாது? விஜயை இப்படி சிக்கலுக்குள்ளே ஆழ்த்தணுன்றதுக்கலாம். இப்படிப்பட்ட ஆள் உனக்கு என்ன ஏதாவது ஒரு கட்சி குறுகிய காலத்துக்குள்ளார ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு கொள்கை இல்லாமல் 4 கட்சி தாவிட்டு போகிற நீ மனுஷனா சொல்லுங்க. அவன் வந்து 1000 இருந்தாலும் திருமாவளவனுக்காக சிறைக்கு போய் பாடுபட்டவன், போஸ்ட் ஓட்டி கோஷம் போட்டவன், வலிய வழக்கு வாங்கினவன் லட்சக்கணக்கில் இருந்துட்டு இருக்கிறான், இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து அந்த 2K இந்த இளம் தலைமுறைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி ரசிகர், அதில் ஒரு பகுதி சேரிகள்லேருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதியிலேருந்து விஜய்க்கு தாவறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு எஜுகேட்டடாக நினைக்கக்கூடிய ஒரு பகுதி NTKவுக்கு வராங்க, நாம் தமிழ் கட்சிக்கு. இவ்வளோதான் அதில். மற்றபடி அதனுடைய கட்டமைப்பில் எல்லாம் சுழண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது திமுகவுடைய ஆட்கள் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க, இல்லைன்னா அதுதான் கேட்குறேன். ஏன்னா 20 பேருன்ற சொல்லும்போது, ஆனால் அவர் சொன்ன விதம், துணை பொதுச் செயலாளராக 6 மாசமா இவர் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாரு. இவர் பயணத்தினூடாக பார்த்திருப்பார் இல்லையா, திமுகவுக்காக விசிகாவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன விதம் வேற. அது இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, நாமளே கூட பேசியிருக்கிறோம். விசிகா திருமாவளவன் விசிகா வேற, அங்க இருக்கிறவங்க இன்னொரு திமுக. நம்ம பல முறை அதை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு கோவப்பட்டு நம்ம மேல வீடியோ போட்ட கோஷ்டிலாம் இருக்குது, புரியுது இல்ல? அது வேற. ஆனா ஆதவ் அர்ஜுன் தெளிவாகவே பேசுகிறார். அந்த கட்சியில இப்ப யாருமே இல்லை, 20 பேர் தான் இருக்கிறான். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இப்போ அடி விழுந்த உடனே அவர் தொடர்ச்சியாக தொலைபேசி இதை போட்டு அவருக்கு தொலைபேசி இதை வெடிக்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ வார்த்தைகள் எல்லாம் உள்ளே போட்டு டம்ப் பண்ண உடனே இருக்கும் இல்லை? இப்போ நம்ம சாதாரணமாக விமர்சனம் பண்ணுற நமக்கே ஏகப்பட்ட ஃபோனு, அவனே இவனே அப்படின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்தி இவ்வளோ வருதுன்றப்ப அப்புறம் அவருக்கு இருக்காதான், 10 மடங்கு இருக்காதான், 100 மடங்கு இருக்குமா இல்லையா? வார்த்தைகளே அளந்து பேசணும், அது வந்து ஒன்று. 2வது இதுக்குள்ளாக ஒரு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குனர், எல்லாம் நாம் தமிழில் இருந்துட்டு போய் அங்கே ஐக்கியமான ஒரு இயக்குனருடைய பதிவை ஒருத்தரை பார்த்தேன் நான். விஜய் ஆதவ் அர்ஜுன் இப்படிலாம் பேசிட்டு நீ கையை வச்சுட்டு தெரியாமல் எங்கள் தலைவன் பல்ல உங்கள் மேலே உன்னை விடுற மாதிரிலாம் இல்லை, அது வரைக்கும் கரெக்டு. உன்னுடைய அந்தரங்கத்தை நான் பேசுவேன். நீ ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறப்ப நீ எத்தனை பேரை மிஸ்ஹேண்டில் பண்ண பேசுவேன், விருதுக்கு எப்படிலாம் நீ பணம் வாங்கினா அதை பேசுவேன், புரியுது இல்லை? இப்போ என்னன்னா செவனேன்னு தான் இருக்கிறார் திருமாவளவன். டேய் என் தலைமை மேலே கையை வச்சு பாடுறான்னு வடிவேலு கதையா கொண்டு வந்து ஒருத்தனை விட்டு அடி வாங்க வச்சதுக்குள்ள சாணி அடி. இந்த மாதிரி ஆட்களை தான் திருமாவளவன் நம்பக்கூடாதுன்றது. விமர்சனம் திட்டுங்க, விமர்சனம் வைங்க. அவன் பொண்ணு மேட்டர்லாம் இருக்குது, பொம்பளை மேட்டர்லாம் இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இருக்கப்பட்ட ஆள், அவனுக்கு ஒரு 100 பேர் ஐடி விங்க மாதிரி வச்சுருங்க, எடுத்து ஒரே நேரத்தில் திருமாவளவனை பற்றி போடுங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நான் இதை தான் சொல்ல வரேன் திருப்பி. நீங்கள் அரசியல் பண்ணுங்க, இப்படி பேசாதீங்க. உங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, பக்கமாக கதை இருக்குது. அதில் ஒரு கதையை சொல்ல போகிறேன்னு சொன்னதுக்கு தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவ்வளோ அனுபவிக்கிறாரு. கரெக்டாக நிறைய இருக்குது, எந்த பக்கமும் இல்லாமலாம் இல்லை. எதை பேசணும் எதை பேசக்கூடாது. இப்போ அவர் செவனேன்னு இருக்கிறார் திருமாவளவன். அவர் இப்படிலாம் பேசணும் இல்லை, உன்னை எச்சரிக்கிறேன், இப்படிலாம் பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா அது வரைக்கும் ஓகே, கரெக்ட். விமர்சனம் வைங்க, திட்டுங்க, உனக்கு என்ன யோகியதை இருக்குதுங்க பற்றி. ஏன்னா இது உருவான களமே வேற. ஒரு அவ்வளோ லேஸில் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்காக திருமாவளவனை பாராட்டின்னு தான் இருக்கிறேன். ஏன்னா அதிகபட்சமாக போனீங்கன்னாக்கா ஒரு 2 தேர்தல் 3 தேர்தலுக்குள்ளே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் நான் பார்த்தேன். நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் பார்த்துருக்குறேன். ஒரு 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 கட்டமைப்போடு நின்று அந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் மாவட்ட கட்டமைப்புன்றதில் இன்ன வரைக்கும் எவ்வளோ அவதூறு, எவ்வளோ பிரச்சனை காப்பாற்றிக்கிறது இங்கே அங்கே மாறி இருக்க தக்க வச்சிருக்கிறாருல அந்த தலைமையை. இவ்வளோ சிரமப்பட்டு வளர்ந்துருக்க அந்த கட்சியை போயிட்டு அங்கே ஒருத்தனும் இல்லை, 20 பேர் தான் இருக்கிறாங்க. திமுகவுக்கு வேண்டப்பட்ட இருக்கிறான்றது எல்லாருக்குமே தெரியும், அது திருமாவளவனுக்கும் தெரியும். புரியுதுல உங்களுக்கு? தெரிஞ்சே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னாக்கா இங்கிருந்து யாராரு திமுகவுக்கு போக போறாங்கன்ற சதவீதம் 100க்கு 100 திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை.
யோசித்து அரசியல் நடத்திட்டு இருக்கிறார். நீ போகிற போக்கில் ஆதவ அர்ஜுன் வாய் கொடுத்து நீ பேசின விதம் சரியில்லை. அதுக்கு அந்த பக்கத்தில் அவங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசுறது என்னன்னா, நீ ஆதவ விமர்சனம் பண்ணு, எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணு, உனக்கு என்ன கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்குதா, நீ ஒரு வியாபாரி, திமுகவில் இருந்த விசிகா வந்து இங்கே போனால் நாளைக்கு அங்கே இல்லைன்னா இன்னொரு இடம் இப்படி தான் சுற்றிட்டு இருக்க போகிற, நீ பேசு. அதை விட்டு உன்னுடைய அந்தரங்கத்தை பேசுகிறேன்னா அவன் இவருடைய அந்தரங்கத்தை நாளைக்கே 100 ஆளை வச்சு எழுத வைப்பார் முகநூல். அந்த அந்த கெப்பாசிட்டி ஆதவ அர்ஜுனுக்கு இருக்குது. இது தேவையில்லாதது. இப்படியானவர்கள் திருமாவளவன் தட்டி வைக்கணும். இது இல்லை விமர்சனம், தட்டி வைக்கணும். நீ அவர் அனுமதி இல்லாமல் அவர் கூட இருக்கிற படத்தை எடுத்து போட்டுக்கிட்டு நாக்க நக்கிற மாதிரி நெஞ்சு நக்கிற மாதிரி படத்தை போட்டு நானும் அண்ணனும் அப்படி போட்டு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கிறப்ப அவர் இல்லை பலியாகிறாரு. இது எல்லா கட்சி தலைவர்களுமே பொருள், அவருக்கு மட்டும் நம்ம சொல்ல வரல. புரியுதில்ல? விமர்சனத்தை விமர்சனமாக வைங்க, பதில் அந்த மாதிரி எதிர்பாருங்க. நீங்கள் என்ன இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நாளைக்கு அந்த ஆள் ஐடிவிங்க வச்சுங்கிறவர் பணக்காரர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். நான் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதி விடுங்கனாக்கா ஒரே வாரத்தில் சுத்தமாக டேமேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அது கூட அது தவிருங்கள் அப்படின்னு தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வரோம். சரி, இப்போ நடிகர் விஜய் தாவேகா கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவராக மாறிய பிறகு, அதுவும் குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆதரித்த ஒரே கட்சி அதிமுக தான். அன்றையிலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு தலைகீழாக மாறி தாவேகாவினரை யாரும் விமர்சிக்க வேண்டாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம், அது தம்பி கட்சி, அதை விட்டுருங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஆனா அன்றைக்கு ஆதரித்து பேசிட்டு இருந்த அதிமுக இன்றைக்கு எதிர்க்க தொடங்கி இருக்கிறது பெரிய இல்லை. இப்போ சீமான் சொன்ன தரப்ப நீங்க வேற ஒரு கருத்து எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆதரிக்க சொல்லல அவர், இல்ல ஆதரிக்க சொல்ல, எதிர்க்க வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம். ஆதரித்திருந்த அதிமுக ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் அது உடனே இந்த பக்கம் ஆதரவுலாம் சொல்லலை. அவர் அது என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாத கூட்டமாக இருக்குதுன்ற புரிதல் உங்களுக்கு. நீங்கள் வார்த்தையை கவனிக்கணும். அதாவது உங்கள் கூட நின்று ஆர்கியூமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது கூட போய் பேசிட்டு முட்டிக்கிட்டு எதுக்கு மண்டையை உடச்சிட்டு தூக்கி தம்பி கட்சி தூக்கி தூரம் வச்சுட்டு இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நம்ம அதை நோக்கி பயணிப்போம். எதை கேட்டாலும் பதில் இல்லை, எதை கேட்டாலும் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒர்த்து இல்லை. அதுக்கிட்ட எதுக்கு போய் பேசிட்டு வீணது. அதை தூக்கி தூரம் போட்டுட்டு வலுவானவர்களை எதிர்க்கிற வேலையை செஞ்சு அரசியல் பண்ணுவோம் நம்ம. அது அதாவது இந்த ஓட்டத்தில் இனி அது இல்லை, போயிடுச்சு பின்னுக்குன்னு அர்த்தம். இதுதான் ஒரே விஷயம். அதே தான் அதிமுக இனி உனக்கான கதவு இங்கே இல்லை அப்படின்னு தான் நேற்றுலேருந்து திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் ராவணால் சொன்னோம், விஜய்க்கான ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, காங்கிரஸ் ஒரு வேலை பிரிந்து வந்தால் அதுலேருந்து சில உதவிகள் கூட சேர்ந்துக்கிட்டு வந்தால் ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் நிற்கும். அதுக்கு தாண்டி அந்த வாய்ப்பை அதிமுகவோட இணையக்கூடிய அந்த வாய்ப்பு எப்பயோ போயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இறங்கி போய் நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா உண்டு, அவங்க வேணான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதிமுக தரப்பு எதிர்க்க தொடங்கிடுச்சு. நீ வந்தாவா வராட்டி பண்ண இல்லை, விஜய் வருவாருன்றதுல உறுதியா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் மேடையில எப்படி பேசியிருக்கிறாரு, அதிமுக ஊழல் படிந்த ஒரு கட்சி, அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது, அதே போல அடிமை கட்சி என்றால் அது அதிமுக தான் அப்படின்னும் ரொம்ப காட்டமாக பேசின பிறகு எப்படி திருப்பி விஜய் வந்தா சேர்த்துப்பாரு. இவர் மட்டும் மாவீரன் அலெக்சாண்டர்ன்ற நினப்பு. நீ அரசியலுக்கு வா, அரசியலுக்கு உட்கார, உனக்கு எவ்வளோ அடி விழுது, அந்த அடிக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் நீ சமரசமாகணும், எவ்வளவு நீ செய்யணும்னு. அடிமை அரசுன்னு சொன்ன அந்த அதிமுக தமிழ்நாட்டில் இருந்தப்போ உண்மையிலே நிறைய விஷயங்கள் சாதகமாக மத்திய அரசுக்குள்ள. ஆனால் இங்கே திமுக என்ன பண்ணுதுன்னா, மோடியை நாங்கள் எதிர்க்குன்னு எதிர் அரசியலே செஞ்சு எதுவும் இது வரைக்கும் விளங்கலை, எந்த திட்டமும் கொண்டு வரல. ஆனால் அவங்களுக்கான பர்சனல் மட்டும் போய் பேசிட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு ரைடுக்கும் ஒரு விசிட் போயிட்டு நாட்டின் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி நாங்கள் ஐயாவை சந்திக்க வந்தோன்னு அங்கே பைட்டு கொடுத்துட்டு வந்துடுறது. அப்புறம் அண்டர் கிரவுண்டு வேலையாக நீங்கள் பேசிட்டு இருக்கிற இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அடிமை அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த அதே கட்டத்தில் எந்த இதுவும் கொடுத்துல. மத்திய அரசு நிலத்தை மீத்தேனுக்கு எடுக்கிறப்ப தனி அரசாணையை கொண்டு வந்தார்ல, பாதுகாக்கப்பட்ட வேளாண். இந்த துணிச்சல் உங்ககிட்ட இருந்து காவிரி மண்டலம் நீங்கள் தெரியாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, போட்டுட்டு எங்களுக்கு தெரியாமல் போட்டு விட்டேன். படிக்காத ஆளா உங்ககிட்ட இருக்கிற அதிகாரிகள்? படிக்காதவர்களா? மக்கள் உங்களை தோற்கடிச்சிட்ட பிறகு மீத்தேன் நான் தெரியாமல் போட்டுட்டேன் கையெழுத்துன்னு சொன்னால்தானே நீங்கள். ஆனால் அந்த மனிதர், எளிய மனிதன் சொல்லக்கூடிய எடப்பாடி அது இல்லை, துணிச்சு நின்று இது வேளாண் மண்டலம்னு அறிவிக்கிறார்ல, அரசாணையை கொண்டுட்டு வர்றாருல. இலங்கை இனப்பிரச்சனையில் ஒரு அரசாணை, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்கல்ல, அவங்க கட்சி கொண்டு வந்ததை வழிமொழிஞ்சு நிறைவேற்றுறாங்கல்ல, திரும்ப செய்தாங்கல்ல. போர்க்குற்றம்ன்றது எடுத்துக்கணும், சர்வதேச விசாரணை நடத்தணும், சர்வதேச மேற்பார்வையில் ஒரு தனி வாக்கெடுப்பு நடத்தணும், அந்த மக்களுக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமான்றது. இந்திய அரசு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யும். நீங்கள் செய்தீங்களா?
9ல் இனம் வீழ்த்தப்படுகிறது, இனப்படுகொலை நடக்குது. 10, 11 2 வருஷமா இருந்தார் இந்தியாவின் மிகப்பெரும் முதுபெரும் தலைவர் கருணாநிதி. உங்களுக்கு அறிவு தோணுன்னு இல்லை, தமிழ் இனத்தின் அடையாளம் தானே நீங்க. சொல்லி ஒருத்தன் செய்யணும், நீங்களா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்களே அழைத்திருக்கணும் இல்லை. எங்க நீங்க தான் அவங்க காலடியில் இருந்துக்கிட்டு அடிமை வேலை செஞ்சது நீங்க தானே இருந்தீங்க. எல்லா விதத்திலையும் அடிமை வேலை செய்தது பாஜக கூட ஒரு 5 வருஷம் அடிமையாக தான் இருந்தாங்க. மாவீரர்களாக அவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் கூட 10 வருஷம் அடிமையாக இருந்தாங்க, இனத்தையும் அழிச்சு முடிச்சாங்க. ஏதாவது வேற என்ன நடந்ததா? கேபிள் கொண்டு வந்ததில் கேபிள் சன் டிவி நெட்வொர்க்கும் அந்த ஊழல் வழக்கம் இன்னுமே இருக்குது. பல லட்சம் கோடி ஊழல் இன்னும் அப்படியே இருக்குது. 2G இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பல ஊழல் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு என்னது? அதிமுகவது 11 மருத்துவக் கல்லூரி இன்னும் கொண்டு வந்திருக்குது, ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தது. இதெல்லாம் வெள்ளித்தட்டில் வைத்து எங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுத்தது நீங்களே பின்னாடி சொல்லிட்டீங்க. இந்த அரசியல் எல்லாம் விஜய் கிட்ட சரி வருமானம் வராது. இது நீ அடிமைன்னுட்ட, அந்த அரசு ஊழல்ன்ட்ட, வேற யார் கூட நீ அரசியல் பண்ண போறேன்னா தனியா நிக்க போறேன், தனியா நின்று ஜெய் பண்ற, தனியா நின்று ஜெய் வரவேற்கிறான். சீமானை போல உங்களால முடியுமா? சீமான் அரசியல் வந்து கீழே இருந்து துளி துளி துளியா வந்து அந்தந்த நீர் ஒரு ஓடை எப்படி கெட்டு போச்சு, அந்த ஓடையினுடைய தன்மை என்னன்றது உள்பட அந்த பகுதி மக்கள் சார்ந்து அவரால் பேச முடியும். நீங்க மக்களோட இருக்கிறாரு, தெரு தெருவா சுத்துறாரு, ஒரு ஊரா சுத்துறாரு. நீங்க போற இடத்துலாம் உங்களுக்கு பெருங்கூட்டம் வேணும், போற இடத்துலாம் உங்களுக்கு சாவு வேணும்னு உட்காந்துக்கிற ஆள். நீங்க எப்படி ரெண்டும் பொருத்தமா இருக்கும் தனித்து அப்படின்னு எப்படி பொருத்தமா இருக்குன்னு நான் கேட்கறேன். இல்ல முதல் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்து முதலாக தேர்தலை சந்திக்க வரக்கூடிய ஒரு கட்சி எப்படியும் எந்த கட்சியாவது வருமானு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் எதுவுமே வரல. இல்லையே இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. இப்ப இல்ல ஐயா ராமதாஸ் ஐயா அவர் தேமுதிக ராமதாஸ் 2 பேர் தான் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறதா கேள்விப்பட்டோம். அவங்களும் இப்ப அதிமுக நோக்கி நகர. ஏன்னா நேற்று திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு. அதை தாண்டி அவர் திமுகவுக்கு போனாருன்னா பெரியவர் அவருடைய மரியாதையை இழக்க வேண்டிய கட்டமா இருக்கும் கடைசி கட்டத்துல. அது அந்த தவறை அவர் செய்வாரா அப்படின்னு தெரியல. தேமுதிக 2 திராவிட கட்சிக்குமே நீ வந்தான்னா வராட்டி பண்ண வாங்கிட்டு இருக்குது 1% கீழே. நீ இவ்வளவு பெரிய கனவு கண்டனா எப்படி அப்படின்னு போட்டு 20 முன்னாள் எம்எல்ஏக்கள் எங்களோட இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்தாங்க. அந்த வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்குதா உங்களுக்கு? நாங்கள் இல்லைன்னா ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டுல ஆட்சி எல்லா கட்சிகளுமே சொல்லிட்டு இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தது, டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருந்தாருங்களே, எல்லாருமே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாராவது அதிமுக திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளார 8% வச்சிருக்கிற ஒரு கட்சி இருக்காங்களா இன்னைக்கு தேதிக்கு? தேமுதிகவாகட்டும் அவங்களுக்கு கடைசியாக 2ல் வந்து நிற்குது. இப்போ அந்த 2 கரைஞ்சி 1% இருக்குது தேமுதிக. பாஜக இருக்கு 12%. அவங்க இருக்கிறாங்க. பாஜகனுடைய நிலைப்பாடு வேற. அது எப்படி வந்தாங்க 12%ன்றது கூட்டணியோட வந்தாங்க. அதுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி. தனிச்சு நின்று பாஜக பணம்லாம் செலவு பண்ணலையா? பண்ணுச்சு. அந்த கணக்கில் கொண்டு வாங்க. ஒத்த பைசா செலவுனா கட்சி நிதியை திரட்டி பண்றது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குது. அது இல்லாமல் 8% வேற எந்த கட்சிக்கு இங்கே இருக்குது? பாஜக விட்டுருங்க, தேசிய கட்சி அது. அவங்க பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய பண்ணுறாங்க. எல்லா சமூக தலைவர்களும் பார்த்து உள்ளே கொண்டுட்டு வராங்க. கட்சியிலேருந்து அங்கங்கே ஆளை தூக்கி சிலதெல்லாம் உள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு தானே நிற்கிறாங்க. தனிச்சு நாங்கள் நின்று பாஜக மட்டுமே இந்த இடத்துல இவ்வளோ ஓட்டுன்னு எடுக்க முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ள? முடியாது. இந்த ஓட்டு அவங்களுக்கு வராது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு செல்வாக்கோடு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் மறுத்தாலும் மறுக்காட்டி போனாங்க. ஆனால் அது ஊடக கண்ணுக்கெல்லாம் தெரியாது. 2%, 1% எல்லாமே வந்து இப்போ காங்கிரஸே வந்து 3க்குள்ளே தான் இருக்குதுன்றாங்க. பழைய 4 இருக்குதா இல்லையான்னு தெரியல. விசிகாருடைய பழைய ஓட்டு வங்கி இருக்குதான்னு தெரியாது. கம்யூனிஸ்டுகள் ஓட்டு வங்கி இருக்குதான்னா தெரியாது. இன்னைக்கு மக்கள் அதிருப்தி. அரசு ஊழியர்களை பெரும்பகுதி கம்யூனிஸ்டுகள் புறக்கணிக்கிறான். அவன் போராட்டத்துக்கு நீங்கள் போர்க்கொடி தூக்கி நீங்கள் நிற்கலை, கூட நிற்கலை. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இல்லை? இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய் வந்து தனித்து அப்படின்னா அது சீமானை போல இருக்குமா அப்படின்னு. இந்த சீட்டு கொடுக்கட்டுமா அவங்க கட்சியில்? அதுலேயே பாதி பணாலும் பிச்சுக்கிட்டு போவோம். தெரியும். நாளைக்கு அமித்ஷா சென்னை வருகிறார். வந்ததுக்கு பிறகு இந்த என்டிஏ அலையன்ஸே டோட்டலாக ஃபிகர் அவுட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்க்கப்படுவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி, தேமுதிக உள்ள வருமா வராதான்னு கேள்வி, அன்பும் ராமதாஸ் ஐயாவை உள்ள வச்சுப்பாங்களா இல்ல வெளியில போறாரா? ராமதாஸ் அவர்கள் இந்த அதிமுக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதான் மகன் பிள்ளைக்குள்ள அது ஒரு விஷயம் பேசி முடிச்சிருவதுக்கு இருக்கு. தேமுதிக வேற வழி இல்லை. வந்தா இங்கே தான் திமுகவுக்கு போனால் அவங்களுக்கு அது இந்த இருக்கிறதும் கிடைக்காது, வரப்போகிறதும் கிடைக்காது. அதுதான் அறிவு சார்ந்தவங்க அது முடிவு எடுக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அவர் அதிமுகக்குள்ள கட்சிகளை இணைச்சிக்கிட்டாலும் கூட
அந்த கட்சி தொண்டனை அவர் மனமாற ஏற்பானான்னு தெரியாது. நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். அவ்வளவு கொடூரமான இதையும் நீங்க எல்லா துரோக முகத்தையும் காட்டிட்டீங்க அவங்க கிட்ட. ரொம்ப பயத்தை காட்டிட்டுன்னு இல்ல சொல்றாங்க. அம்மாவின் விசுவாசியாக இருந்திருக்கிறார். நீ இருந்துக்குங்க, 3 முறை முன்னாள் முதலமைச்சர். இருந்துக்குங்க. நீ திமுக மடியில உட்காந்துக்கிட்டு செய்த விஷயம்லாம் தொண்டன் மறந்துடல. வர்றது நல்லது, வரவேற்கிறோம். ஆனா அந்த பழைய இதோட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி தலைமை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு ரெட்டையில தான் முக்கியம், மறப்போம் மன்னிப்போம்னு எடப்பாடின்னு சொல்லிட்டு இவருன்னு சொல்லிட்டாங்கன்னா வரவேற்கக்கூடியது தான், நல்லது தானே. அதில் யார் மற்றவங்களுக்கு அதிமுகவே ஒருங்கிணைக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் சொல்லக்கூடாது ஒருங்கிணைக்கிற வேலை, எடப்பாடி சொல்லலாம். போறே நீ போய் இருந்துட்டு தானே கேட்டு வாங்கிக்க, அவ்வளோதான். அது நான் ஒருங்கிணைக்கிறது தான் என் வேலை. நீங்கள் சொல்லாது. நீங்கள் ஒருங்கிணைச்ச கதெல்லாம் அறிவாலயத்தினுடைய காலடியில் இருந்துட்டு செஞ்சதெல்லாம் இந்த நக்கல் பேச்சு தான் ஏற்புடையது அல்லன்னு சொல்ல வரேன். போகிறீங்களா இருந்துக்கோ, நீங்களும் ஒருத்தராக இருங்க, சந்தோஷமாக சேர்ந்து வேலை செய்யுங்க. இன்னும் கூட ஓட்டு சிதையாமல் இருக்கிறதுக்கு இருக்கும். எப்படியும் அவங்களுக்கு 1% 1/4% இருக்குல்ல, அது கூட சிதையக்கூடாதுன்னு நிற்கிறதுக்காக சொல்ல வரேன். சரி, இருந்தால் நல்லது. அது பிற்பாடு திமுகவுக்கும் சொல்லவே வேணாம். காலம் விடிவு எப்படி பிறக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச 2026. நாளை அமித்ஷா வந்ததுக்கு பிறகு திமுக என்ன அடுத்து பேச போகிறது என்பதை தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது பற்றி நாளை பேசலாம். தற்போதைய தகவல்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி, வணக்கம்.